வருவாயே ஓடி வருவாயே பரவாலுனி பரவாலுனி பெருமானே உலகை கட்டி காக்க ஈஸ்வரனை ஈஸ்வரனை இந்த உலகை ஆட்சி முறை கூட ஈஸ்வரனை 56 தேசத்தை அரசாட்சி விருது உண்டு இந்த மயமத்திலே காக்கக்கூடிய அளவிற்கு படித்து விட்டாயே அது மட்டுமல்லாது சந்தனம் செவ்வாது புழுகு இதெல்லாம் அனைத்தும் மோசிய தேர்ந்தெடுக்கப்பட்டது இன்று ஏதோ இறந்து கொண்டிருக்கிற பிணங்கள் அந்த பிணத்தோட வாடையை நான் அமர்வதற்கு வைத்து விட்டாய் ஆண்டவா என்னை இதற்காக படைத்தார் என்னை எதற்காக படைத்தார் என்று எல்லாம் சொல்லபடி இங்க வந்து இருக்கிறோம் இங்க வந்து இந்த இடத்திலே பிணங்களை சுட்டெடுத்து கொண்டிருக்கின்றேன் ஆகையினாலே நாய்களும் பேய்களும் ஊழிட்டுக் கொண்டிருக்கிறது என்னவென்று நிறைவது நாய்களும் பேய்களும் ஊழிட்டுக் கொண்டிருக்கிறது என்னை ஏன் படைத்த இப்படி தொண்டை கலாய்க்கு வைத்திருக்கிறான் நான் என்ன கோபத்தை செய்தேன் ஒருவாக அறியாதவனை இப்படி ஒரு மயணத்தில் வந்து இந்த பணங்களை சுட்டிருக்க வைத்து விட்டாயே பணங்களை சுட்டிருக்க வைத்து விட்டாயே இறைவா 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 உன் காதலை விடுங்கவில்லையா இறைவா இறைவா நாமத்தை உச்சரிக்கின்றனே உன் காதலை வந்து நீ யாரப்பா எதற்காக வந்திருக்கிறாய் என்று ஒருவர் கூட கேட்கல அது கிடையாதா இறைவா 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 ஐயா நாங்கள் யார் இந்த மயானத்தில் அழைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள் தங்களை காணும் போது நாங்கள் எல்லாம் பேயாகவும் பிசாசாகவும் அழிந்து கொண்டிருக்கின்றோம் பேயாக பிசாசாக அழிந்து கொண்டு நாங்கள் தான் எங்களுக்கு விமர்சனம் கொடுக்க வேண்டும் ஐயா என்ன வேண்டும் என்ன சொல்ல நாங்கள் யார் என்று எங்களுக்கு தங்களுடைய உறவை தெரிவிக்க வேண்டும் இல்லையா இறைவா என்ன குடும்பம் இது என்ன சோதனை இது 56 தேசத்தை அரசாட்சி கொண்டு வரும்போது என்ன யாருன்னு ஒருவர் கூட கேட்பதற்காக கிடையாது ஐயா சிவனையா சிவனையை உச்சரிக்கின்றாயே உங்களை நெருங்கும் போது அக்கினி சோலை வீசுகின்றது அப்படி ஆகையால் தங்களுடைய வரலாறை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம் என்னுடைய வரலாறை கேட்க வேண்டுமா உண்மைதான் ஐயா சிவனையா சிவனை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் திறந்தோடு பூஜித்து வருகின்றேன் இந்த இடத்தில் யாரான ஒருவர் ஐயா ஏன் ஐயா சிவனையா சிவனை உச்சரிக்கின்றாயே நீ யார் எதற்காக வந்தாய் என்று ஒரு ஆள் கூட கிடையாது ஆனால் இன்று பயணத்தில் வந்து பேய்களாக வந்து என்னுடைய வாழ்க்கையாளர் கேட்பதற்கு குறைந்து விட்டீர்கள் ஐயா என்னுடைய வாழ்க்கையாளரை கூற வேண்டுமானால் நான் ஒன்று கேட்பேன் அதை செய்வீர்களா செய்கிறேன் ஐயா என்ன தெரியுமா திறந்தோடு பணங்கள் வந்து கொண்டிருக்கிறது அந்த பணத்தை எரிப்பதற்காகத்தான் என்னுடைய எஜமான் கட்டளையிட்டிருக்கிறார் ஆக பணம் வரும்போது ஆட்கள் மாதிரி வருவார்கள் ஆக உங்களை பார்த்து விட்டால் இங்கு பேய்களாக வந்து அவர்களை அச்சுறுவது போல தெரியும் ஆகையினாலேயே அவர்கள் கண்களுக்கு தகர்த்து விட்டால் அவர்கள் சென்று விடுவார்கள் ஆகையினாலேயே தாங்கள் மரமோடு மரமாக கிளையோடு கிளையாக கொடியோடு கொடியாக அந்த மரத்தில் எமர்ந்து கொண்டீர்களானால் என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறுவேன் அப்படியே செய்கின்றோம் ஐயா தங்களுடைய வரலாறு தெரியுங்கள் அந்தபடி ஐயா கூறுகிறேன் கிளங்கலையா கூறுகிறேன் என் கையை சேதமுய சமத்தில் சிம்மாசனம் வந்தை செங்கோல் பிடித்திருந்த எல்கை ஆதிக்க மகனாச்சாரியரின் வரிசரை அடிபணி விட்டிருங்கை என் கையே என் கையே என் கை சங்கமதியும் நல்மரமும் தாவி பிடித்திருந்த எல்கை பிணக்கெல்லாம் எல்கை இந்த பிணத்தை சுண்டரிக்க வைத்தோம் எல் வாழ்க்கை இது என் வாழ்க்கை என் வாழ்க்கை வாழ்க்கை யார் போய் சொல்லுவான் இந்த ஏழை பரம ஏழை அரண்யிடம் யார் போய் சொல்லுவான் சொல்லுவா சொல்லுவா
யாரோ சொல்லுவார் இந்த ஏழை மறந்து மேலை அரணிடந்தாரோ சொல்லுவார். உனக்கொரு முடிவில்லையா இறைவா, 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 உனக்கொரு முடிவில்லையா உனக்கொரு முடிவில்லையா எனக்கும் கிடைக்காத இடம் இல்லையா இதையே செய்யாது சுமையா யாரோ சொல்லுவா இந்த ஏழை மறந்து மேலை அரணிடந்தாரோ சொல்லுவா சொல்லுவா சொல்லுவா. ஆண்டவனே, 56 தேசத்தை அரசாட்சி வந்தோம்னா இந்த மயனங்காக்கு நல்லதை காலாக்கி வைத்து விட்டு அதோ தெரிகின்ற பேய்கள்லாம் என்னுடைய வாக்கி வளர கேட்கிறது. கோருகிறேன் 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 கேளுங்கள் ஐயா, நான் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து என்பதை கோருகிறேன் கேளுங்கள் ஐயா. ஈசாயதே தர்மம்மா, ஈசாயதே தர்மமா, ஜெகதீசாயின் மேல் தர்மமா, தர்மமா பத்தம்மா, ராஜாங்கமானது போச்சு, ராஜாங்கமானது போச்சு, ராஜாங்கமானது போச்சு என ஈசாங்கம் நாட வைத்தாய். தெய்வமே 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 தெய்வமே. அங்க மரணமும் வந்து இறந்துடும் நாடு யோனம் ஒட்டியும் கரிசம் கடிகம் கன்னடம் கர்நாடம் காசம் காஷ்மீரம் தாண்டரம் காமோஜம் திராவிடம் குருகி குடகம் முந்தலம் உச்சரம் கேகயம் கேரளம் கொங்கடம் கொல்லம் ஜெகம் சபீரம் சாலவம் சிங்களம் சிந்திசீனம் சூரசீனம் சோழகம் தெருவும் நிதன் நேபாளம் முப்பரம் வல்லவம் பாண்டியம் பாஞ்சாலம் புனித புகுந்த மோதமனும் அச்சம் மறையாட்டியம் மலையாளம் ஆலவம் இந்து சிந்து சிந்திசீனம் சூரசீனம் விதர்ப்பம் செல்லக்கூடிய 56 நாட்டை தான் ஆண்டது போச்சு. இந்த சுடுகாட்டை ஆட வைத்தாய். தெய்வமே தெய்வமே தெய்வமே. ஆதியிலக்கணன் திருமணம் செய்து கொண்டு சுதனத்தை சொல்லக்கூடிய பெண்ணை மணந்தார். அவர்கள் புத்திர பாக்கியம் இல்லாத காலத்திற்காக காமச்சு புத்திரகாசி ஏமாற்றி அமர்த்தினார். அப்போது 27 பெண் குழந்தை பிறந்தது. அசோனி, கரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசரம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயிலியம், மகம், பூர்வம், உத்திரம், அஸ்தரம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், ஏட்டை, மூலம், ஊராடம், உத்திராடம், திருவோணம், அவைட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி தேவதை என்று சொல்லக்கூடிய பெண்ணை பெற்று 4 மேனியாக ஒரு மன்னர் வளர்த்து வந்து தக்கம் பிராயம் வந்த படதையே 16 கலைகளோட சந்திரன் உடைத்து அந்த சந்திரனுக்கு 27 பெண்களையும் மனம் செய்து கொடுத்து அந்த 27 பெண்களையும் பாரபட்சமில் ஆதி குடும்பத்தை கிளம்புது என்று அனுப்பி வைத்தார். தக்கனானவன் பண்ணை திருமணம் செய்து கொண்ட சந்திரனகப்பட்டவன் அழகில் சிறந்த ரோகிணியோடு இன்பற்று வாழ்ந்து வருகிறார். அந்த 26 பெண்களும் தன்னுடைய தந்தையாக தக்கணத்தில் முறையிடு தக்கணன் பார்த்தார். என்னுடைய பேச்சு மீறி நடந்த நடத்திற்காக இன்று முதல் உன் சோரசகலைகள் அனைத்து ஈரமாக போக்கிடுவது என்று சபத்தை கொடுத்தார். சோரசகலை அனைத்து ஈரமாக போய்விட்டது. அதன் பிறகு இந்த சோகரத்தை போக்குவதற்காக இந்த 27 பெண்களையும் அழைத்துக் கொண்டு வந்து இந்த 27 பெண்களும் 26 பெண்களும் தந்தையுடைய தக்கணத்தில் முறையிட்டார்கள். அப்பா, என்னுடைய கணவன் தவறு செய்துவிட்டார், அவர் தண்டிக்காது நன்மதி குடுகளை சொல்ல மறுபடியும் கொடுத்ததான் சொல்லி இன்று முதல் என்னுடைய பேச்சை மீறி நடந்த காலத்திற்காக இன்று முதல் கலைகள் 15 நாள் தெய்வம் 15 நாள் வளரவும் அன்று பௌர்ணமி என்று 27 பெண்ணோடு இன்பற்று வாழ கடவுது என்று அனுப்பி வைத்தார். தக்கரா
கட்டவன் இந்த 27 பெண்களை அழைத்துக் கொண்டு வந்து மூலவத்திலேயே கவதனுடைய ஆசிரமத்தில் வந்து தன்னுடைய நீராடி சென்று விட்டார். மறுநாள் காலையில் யோதவரானவர் நீராடுவதற்காக தன்னுடைய திருக்குளத்தை வந்து பார்த்தார். எங்கு பார்த்தால் வசந்த ரோமங்களும் கரைந்த மலர்களும் தண்ணீர் எல்லாம் மஞ்சள் இருப்பதை பார்த்து இந்த குளத்திலே என்னை அறியாது யாரோட ஆடவர் நீராடி சென்றிருக்கிறார். இன்று முதல் இந்த தடாகத்திலே என்னை அறியாது சென்றவர்கள் நீராடி சென்று விட்டார். ஆண் ஒழித்தால் பெண்ணாகவும் பெண் ஒழித்தால் ஆணாக போக்கடுவது என்று சாபத்தை கொடுத்தார். கௌதமரானவர் சென்றார். அங்கே நீரெல்லாம் வற்றி போக அந்த சாபத்தை போக்குவதற்காக மறுபடியும் அந்த தடாகத்தில் வந்து மூழ்கினார்கள். அந்த 27 பெண்களை கரையில் இழுத்து வைத்து விட்டு தான் முதலில் நீராடினார். நீராடிய மாத்திரத்திலே அலையில் முனியோடைய முனியோடைய சாபத்திற்கு அந்த சந்தனகப்பட்டவன் அலையில் சிந்த பெண்ணாக மாறிவிட்டார். பெண்ணுவாக மாறிவிட்ட தன் நாயகனுக்கு உபத்து வந்திருப்பதை பார்த்து இந்த 27 பெண்களும் மகாவசுனருக்கு தோன்றினார்கள். தவத்தை கறங்கி மகாவசுனானவர் ஊடகத்தில் வந்து பார்த்தார். இந்த சந்தனை பார்த்து பெண்மை பார்த்த உடனேயே பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலையில் கூடினார்கள். அந்த சோலையில் கூடிய பயனாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையை சருகடையில் கடித்து வைத்துவிட்டு மறுபடியும் சந்திரன் வரவழைத்து அந்த தடாகத்தில் மூழ்க செய்து மறுபடியும் சுய உருவத்தை கொடுத்து அனுப்பி வைத்தார். மகாசுனானவர் அதன் பிறகு அந்த மரத்திற்கு கூடிய அந்த கௌதமர் வரவழைத்து இந்த குழந்தை அவரிடத்தில் கொடுத்து இவன் தண்டாரன் பிரராசிக்க மாட்டான். அடுத்த பொண்ணை பார்த்தா தாயாக தங்கியாக மதிக்கப்பட்டவன் ஆகியனாலேயே இவன் அறியாகி எனக்கும் சந்திரனுக்கு பிறந்தமையினார். இந்த முதல் ஹரிச்சந்திரன் பேர் வைத்து நானூறு நடி முழுதுமான மரத்து வரும்போது திருசங்கராஜன் வேட்டைக்கு வருவான். அவன் வேட்டைக்கு வருகையிலே இந்த குழந்தை கொடுத்து அனுப்பி என்று சொல்லி அதன்படியே சென்று விட்டான். அதன்படி திருசங்கராஜன் வேட்டைக்கு வந்தான். அந்த இடத்துல கொடுத்து அவரிடத்தில் வளர்த்து நானூறு வேடியாக விடுதலை மன்னாக எடுத்து வந்தார். தக்க புறாய் வந்தவந்தையே தக்க புறாய் வந்தவந்தையே எனக்கு 56 நாட்டையும் மங்களாக சொட்டு வைத்து விட்டார். அதன் பிறகு என்னை வளர்த்து ஆளாக்கி என் நந்தையும் சொத்துவதை அடைந்து விட்டார். என்னை வளர்த்து ஆளாக்கி என் நந்தையும் சொர்க்கமத்தை அடைந்துவிட்டார். அதன் பிறகு நான் ஜெயப்பையோடு நீதியோடு ஆட்சி வருகின்ற இடத்திலே இரண்டு யாத்திரை வாசிகள் வந்தார்கள். என்னென்ன கண்டீர்கள் ஏழை கேட்டு கேட்க கண்ணாபுர நாட்டில் வாழக்கூடிய மதுதேக மகனான சந்திரமதியானவள் மாலை சுடும் அங்கையான சொல்ல அதன் பிறகு புறப்பட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் காலில செல்லக்கூடிய பாலைவனத்தில் பிரவேசித்து அந்த பாலைவனத்தில் பிரவேசிக்கும் போது அங்களுடைய காளிகாதேவி ஆலயத்தை கண்ணுற்று பார்த்து காளிகாதேவி ஏற்கனவே கல்லாதவனி இந்த பெண்கள் கண்களுக்கு பொன்னாக தெரிகிறது. அம்மா என்ன என்று கேட்டேன். நச்சேரவித்திறங்கி நாயையே தொழுதங்கி நன்னிராஜல் முச்சேர நோக்க முடிவே அந்த கருணை காட்டு கற்கேறும் கற்பனையும் கச்சிலையும் பொற்பேரும் பொற்றலையும் பொழிந்தது என்றே பொழிந்தது என்றே அந்த காளிகளை புரோசனமாகி தாயே அம்மா ஏற்கனவே குழந்தைக்கு நானும் கல்லாக திறந்த என் கண்ணுக்கு பொண்ணாக தெரிகிறது. அம்மா என்ன கேட்டேன். அடே ஹரிச்சந்திரா நம்முடைய மூதாதையர் சுபரட்சம் சொல்லக்கூடியவன் ஏற்கனவே கல்லாக சமைத்து வைத்திருக்கிறான். அது இன்று உன்னுடைய கண்களுக்கு பொண்ணாக திறந்திருக்கிறது. எப்பா நீ எடுத்து செல் என்று சொன்ன காளிகதேவி அடே பாலகா நீ நாட்டை இழந்து நகரத்தை இழந்து மனைவியை பிறந்து மகனை பிறந்து இந்த நாட்டை இழந்து 56 நாட்டை இழந்து ஏதாவது வாழ்ந்தக்கூடிய நீ இன்று மயனம் காக்க போகின்றாயே போக போறாயே என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. காளிகதேவி அந்தே ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. 1000 கொண்டவளை பத்த காளியம்மா 1000 கொண்டவளை பத்த காளியம்மா பண்ணணுமா பொன்னாவரம் கொண்டவளை பத்த காளியம்மா பொன்னாவரம் கொண்டவளை பத்த காளியம்மா உன்னை போச்சு காளியம்மா 1000 கொண்டவளை பத்த காளியம்மா அந்த நாட்டை ஆண்டு வந்து நாட்டை ஆண்டு வந்த பிறகு எனக்கு என் மனைவிக்கு சந்திரமதி இருவருக்கும் அழகான ஒரு கண் குழந்தை பிறந்தது. லோகிதாசன் தேவதாசன் அழைக்கப்பட்ட புத்திரனை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றா. ஐயா இதான் ஐயா இவனை வாழ்க்கையில் நடந்த வராது. கேட்டீர்களா கேட்டீர்களா தங்கள் வாழ்க்கையை
நாங்கள் பேயாகவும் பிசாசாகவும் அடைந்த நாங்கள் இப்போது சாதுக்களாக மாறிவிட்டோம் ஐயா. என்றுமே சத்தியம் ஓங்குக, சத்தியம் ஓங்குக, கீர்த்தி ஓங்குக, கீர்த்தி ஓங்குக. மாத்திரத்தில் கேட்டு புனிதமடைந்து விட்டீர்களா? ஆனால் அடுத்து சத்தியம் விளக்கட்டும், கீர்த்தி வந்தட்டும், சத்தியம் விளக்கட்டும், கீர்த்தி வந்தட்டும், சத்தியம் கீர்த்தி, சத்தியம் கீர்த்தி, சத்தியம் கீர்த்தி, சத்தியம் கீர்த்தி. என் முதலமைச்சர், உன்னை பிறந்து எத்தனை ஆண்டுகள் வருகிறது? உன்னை பிறந்து எப்படியே வாழ முடியும்? எங்கே இருக்கின்றா இந்த பேய்களாக வந்து உன்னை பிறந்த என்னை நினைவட்டுவதற்கு சத்தியம் கீர்த்தி, சத்தியம் கீர்த்தி என்று உன்னை கொடுத்து விட்டதையா? எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? உன்னை பார்க்க வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும். உன்னை பார்க்க வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும். எங்க இருக்கிறாய்?
அப்பா என் பெருமானே பரம்பரே பரமேஸ்வரா சிவசிவா என் மன்னன் எங்கே இருக்கின்றாரோ 13 ஆண்டு காலமாக தேடி 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 தெரிகிறீர்கள் ஐயா எங்கேயாவது என் கண்ணில் காட்டக்கூடாதா இறைவா எங்கேயாவது என் கண்ணில் காட்டக்கூடாதா இந்த சண்டாள பாவி என் மன்னனை பார்த்து விட்டுதான் போக வேண்டும் 56 தேசத்திற்கும் ஏக சக்கரவர்த்தியாக ஆண்டாரே அப்பொழுது விஸ்வாமித்திர சூழ்ச்சியால் ஏற்பட்ட சாபத்தினால் 48,000 பொன் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால் என் மன்னனும் என் ராணியாகிய சந்திரமதியும் தேவதாசனும் எங்கேயோ சென்றார்களோ இறைவா இறைவா தேடி திரிகிறேன் தேடி திரிகிறேன் தேடி திரிகிறேன் அப்பா தேடி திரிகிறேன் நம்பலை தேடி திரிகிறேன் தேடி திரிகிறேன் நம்பலை தேடி திரிகிறேன் என் மன்னரை தேடி எங்கு சென்றாலும் பார்த்து வருகிறேன் இந்த காசிவாரம் முழுக்கும் தேடி சென்று பார்த்து விட்டேன் என் மன்னனை காணவில்லை என் மன்னனை காணவில்லை இறைவா என் மன்னனை காணவில்லை நான் என்ன செய்வேன் இறைவா நான் என்ன செய்வேன் உன் மனக்கதவு திறவாதா ஆண்டவா உன் மனக்கதவு திறவாதா திறவாதா எங்களில் உறவு உண்மனக்கதவு மீண்டும் திரும்பாதோ எங்களில் உறவு இரவாதோ உண்மன கதவு காலை பொழுதின் பழியாய் அழைத்தேன் காவிய தலைவா உன்னை நினைத்தேன் தலைவா உன்னை நினைத்தேன் காலை பொழுதின் மணியாய் அழைத்தேன் காவிய தலைவா உன்னை நினைத்தேன் உன்னை நினைத்தேன் உயிராய் துடித்தேன் உன்னை நினைத்தேன் உயிராய் துடித்தேன் உன்னை நினைத்தேன் உயிராய் துடித்தேன் கண்ணே பூவில் கனியாய் அழைத்தேன் கண்ணே பூவில் மாலை தொடுத்தேன் உன்மனக்கதவு மீண்டும் திரும்பாதோ எங்களில் உறவு திறவாதோ உன்மன கதவு இறைவா
ஆண்டவா சிவசிவா எம்பெருமானை என் மன்னனை ஒரு முறையாவது என் கண்ணில் காட்ட வேண்டும் இறைவா. நான் என்ன செய்வேன் 13 ஆண்டு காலம் தேடி 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 என் கால்கள் எல்லாம் போகிறது. காசு வாரம் முழுக்கும் தேடிவிட்டேன். அங்கே ஈசானி முனையிலே ஒரு மயானம் இருக்கிறது சொல்லுகிறார்கள். யாரோ ஒருவன் தேடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிறான் என்பது செவி வழியாக கேட்டலாம். அங்கு மட்டும் சென்று பார்த்து வர வேண்டும். ஆண்டவா ஜெகதீஸ்வரா என் சர்வேஸ்வரா தினம் ஜாவும் தினம் காக்கும் பரமேஸ்வரா தினம் யாவும் தினம் காக்கும் பரமேஸ்வரா என் மன்னனை எங்கு பார்த்தாலும் தேடி செல் பார்த்துவிட்டு ஒரு இடத்திலும் காணவில்லை. இருந்தாலும் தெய்வம் உனது திருநாள் பிறகு வருமோ முடிவு தருமோ மகளோ நிலவோ மலை மகளோ
மலை மகளோ மலை மகளோ. அப்படியாக என் மன்னனை காணவில்லை. எங்கு சென்று பார்த்து விட்டேன் இறைவா. எங்கு சென்றாலும் மன்னனை காணவில்லை அப்பா. என் கண்ணில் ஒரு முறையாவது காட்டவில்லை இறைவா. இறைவா, இந்த உயிர் இருக்கிறது என்றால் என் மன்னனுக்காக மட்டும்தான் இறைவா. அந்த உயிர் போவதற்குள் என் மன்னனை பார்க்கவில்லை என்றால் நான் இறந்து விடுவேன். இந்த சுடுகாட்டில் இறந்து விடுவேன். தேடி திரிகிறேன் நல்லை தேடி திரிகிறேன். ஐயா, என் மன்னனை காணவில்லை. மன்னனை பார்க்கவில்லையா? காசு வர மனிதன் தேடிவிட்டேன். எதற்காக வந்த என்பதை கூறவிட்டால் உன்னை மாமுனி கடனுக்காக இல்லை. உன்னை யாருன்னு கேட்கிறேன், யாருன்னு கேட்கிறேன். யாரென என்று கேட்டேன், யாரென என்று கேட்டேன். அன்புள்ள காவற்கார தீரண யோத்தி மன்னன் தீரண யோத்தி மன்னன் திகழடி காணவே இந்த பாரெல்லாம் சுற்றி இங்கு பார்த்துமே போக வந்தேன், பார்த்துமே போக வந்தேன். வேறொன்றும் இல்லை ஐயா, வேற்றும் இல்லை ஐயா. வெறுத்தனை கோபிக்காதே ஐயா. ஐயா, வேறொன்றும் இல்லையா. என் மன்னனை எங்கு இருப்பார் என்று தேடி வந்திருக்கிறேன். யாருடைய அன்புள்ள காவல்காரா தீரன் அயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி தாரெல்லாம் சுற்றிக்கு வந்து பார்த்து பொம்மை உண்டு. வேறொன்றும் நினைக்க வேண்டாம், நிறுத்தமை கோபிக்காது. மண்ணை பார்க்க வந்திருக்கிறாய். ஆமாவையா, என் மன்னனை பார்க்க வந்தவராடி. என் மன்னனை தான் பார்க்க வந்தேன். ஆமா, ஒரு மன்னனை எப்போது பார்த்தா எப்போது பிறந்தாய்? ஒரு மன்னரை எப்போது நீ பார்த்தா எப்போது பிறந்து வாழ்கின்றார்? எத்தனை ஆண்டுகள் ஆகிறது ஒரு மன்னனை பிறந்து? 13 ஆண்டுகள் ஆகிறது. அயோத்தி மாநகரத்திலிருந்து வருகின்ற பொழுது காசியிலே பிரிந்தோம். 13 ஆண்டு காலமாக என் மன்னனை காணவில்லை. காசி மாநகரத்தை பிரிந்தின 13 ஆண்டுகளாக தேடி தேடி அலைந்தார். தேடி தேடி அலைகிறேன் ஐயா, காண முடியவில்லையோ. இதுவரை காணவில்லையா. மன்னனை பார்க்க வேண்டுமானால் எங்கே சென்றிருக்க வேண்டும் தெரியுமா? எங்கே அரண்மனை சென்றிருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு இந்த பயணத்தை வந்து மன்னா மன்னா என்று அழைத்துக் கொண்டிருந்தால் எப்படி வருவான்? ஆனால் அவனுக்கு உனக்கு என்ன வருவது என்பதை கேட்கிறேன். தெரிவிக்க முடியுமா?
எனக்கதை விளக்கவென்றால் எனக்கதை விளக்கவென்றால் இயம்பினால் கோபிக்கேனே இயம்பினால் கோபிக்கேனே இயம்பினால் கோபிக்கேனே இயம்பினால் கோபிக்கேனே ஐயா சன்னியாசி நீயா உனக்கும் இந்த தெய்வத்துக்கு உறவு என்று சொல்லுகின்றாயே உனக்கும் உமது மன்னருக்கு என்ன உறவு என்பதை கூறிவிடலாமா? எனக்கும் என் மன்னனுக்கும் என்ன உறவு என்று கேட்கிறீர்கள் ஐயா? என் மன்னனுக்கும் எனக்கும் என்ன உறவு என்று கேட்கிறீர்கள். அதானே ஐயா, தேவ கூறிவிடுகிறேன் ஐயா, கூறிவிடுகிறேன். மாமுடிக்கடனுக்காக மாமுடிக்கடனுக்காக மன்னனோ காசி வந்து சன்னியாசி மாமுடி கடனுக்காக முனிகள் எத்தனை முனிவர்கள் இருக்கின்றார்கள். நீ சொல்லுகிறாய் இந்த மாமுடி, அந்த மாமுடி என்றால் யாரை கூறுகிறார்? ஐயா, அந்த விஷாந்த மனுஷியை கொள்கிறையா. ஓ, முடிக்கடனுக்காக மன்னனோ காசி வந்து காமினி மாதை விட்டு கடந்தனை தீர்க்க ஐயா, மாமுடி கடனுக்காக மன்னனும் காசி வந்தால் காமணி மாதவிற்கு கடன் இருக்க தர ஒரு கோடி என்று சொல்வதை பார்த்தால் ஒருவேளை எனது மந்திரி சத்தியகத்தியா இருக்கப்படாது. அந்த வாய் விடக்கூடாது. இது ஒருவேளை அந்த முனிவோட சூழ்ச்சியாக தண்டிக்க வேண்டும். இவனை கடுமையாக தண்டிக்க வேண்டும். ஒருவேளை என்னை பற்றி தவறாக யாரும் பேசிவிட்டாலும் கூட எனது உண்மையான மந்திரி சத்தியகத்தியாக இருந்தால் ஒரு காலம் பொறுத்துக் கொள்ள மாட்டான். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக கோபராது என்னை தவறாக பேசுவது போல நடிக்கலாம். ஐயா, உன் மன்னனை பார்க்க வேண்டுமோ? என் மன்னனை பார்க்க வேண்டும் ஐயா. உன்னோட மன்னரை நன்கு உனக்கு தெரியுமோ? நன்கு தெரியும் ஐயா. பார்த்தால் தெரிந்து கொள்வாயா? பார்த்தால் தெரிந்து கொள்வேன். உன்னோட மன்னன் இந்த இடத்தில் பித்தனாக பேயனாக புலிகனாக நடந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை அவனாக இருந்தும் இருக்கலாம் அல்லவா? தாங்கள் தெரிந்து ஐயா. அப்படி என் மன்னனை பார்த்தால் எனக்கு நன்றாக தெரியும் ஐயா. நான் கேட்கிறேன், உமது மன்னரை பார்த்து விட்டால் என்ன செய்வார்? என் மன்னனை பார்த்து விட்டால் கட்டி பிடித்து காலில் விழுந்து கதறுவேன் ஐயா. என் மன்னனை காட்டுக்கு பார்த்து நீண்டகரமாகிறது ஐயா. பார்த்து நீண்டகரமாகிறது. உன் மன்னனை பார்த்த மனதையே கட்டி அரவணைத்து அவருக்கு பரிவடை செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை பார்த்தாலே ஒருவேளை பார்க்க முடியாவிட்டால் இந்த மயானத்தில் இறந்து விடுவேன் ஐயா. இந்த மயானத்திலே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். பார்த்தால் கொண்டு செய்வாய். பார்க்கவில்லை என்று சொன்னார் இறந்து விடுவாய் என்கின்றாயே. உண்மையாக இருக்கணும். இருந்தாலும் கடுமையாக சோதிப்போம். ஆமா, உங்கள் மன்னன் சொல்லுகின்றாயே, தந்தார்வம் புறாட்சிக்கிறது சொல்லுகின்றாயே, சத்திய வேண்டும் பொய் சொல்ல வெத்து வந்து தெரிவிக்கின்றாயே, அவன் உண்மை அளவனா? உண்மைதான், உண்மை அளவனா? மன்னன் பொய் சொல்லாதவன் ஐயா. மன்னன் சத்தியவன் ஐயா. சத்தியவன். ஆமா, பொய் சொல்ல மன்னன். பொய் சொல்லாதவன். ஒரு மனிதனுக்கு கஷ்டம் வந்து விட்டால் ஆடு மாடு நிற்பான் இயற்கை, இடத்து விற்பது இயற்கை.
அப்பேற்பட்ட சண்டாளனுக்கு இருந்திருக்கிறாயே உங்கள் மன்னன் ஆக நேரத்திலே நல்லவனாக வரவில்லை பொய்யனாக வந்து கொண்டிருக்கிறான் உங்கள் மன்னன் பொய்யன் 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 ஒன்றை கொன்று எனக்கு என்ன ஆக போகிறது என் மன்னன் பொய் சொன்னதற்கு சமமாகிவிடும் உன்னை கொல்ல வேண்டாம் உன்னை கொல்ல வேண்டாம் நானே இறந்து விடுகிறேன் நானே இறந்து விடுகிறேன் நானே இறந்து விடுகிறேன் நீ இறந்துவிடக் கூடாது ஐயா நீ இறந்து விட்டால் இந்த சத்தியம் அனைத்து பங்கமாக வந்துவிடும் ஐயா ஐயா என்னைப்பா என்ன தெரியவில்லை என்ன தெரியவில்லையா நன்றாக ஒரு முறை ஒத்து பாருயா ஒரு முறை ஒத்து பாருயா ஏற்குமோ எந்த மந்திரி 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 அப்பனே சத்தை கேட்டு இந்த ஐயா ஐயா அண்ணா உங்களை என்ன கோலத்தில் பார்க்க வேண்டுமா அண்ணா உங்களை பிறந்து நான் வாழ்ந்தது போதும் ஐயா உங்களை பிறந்து வாழ்ந்தது போதும் ஐயா பார்த்தீர்களா பார்த்தீர்களா என்னை தெரியாதவனுக்கு இந்த ஆண்டவர் படித்து விட்டானே ஐயா உங்களை விட்டு உலகம் இருந்து வாழ வச்சது ஐயா உங்களை விட்டு உலகம் இருந்து வாழ வச்சது ஐயா என்னை விட்டு கொண்டு வாழ்ந்தீர்களா மன்னா மன்னா நாங்கள் இந்த கோலத்தில் பார்ப்பது ஒரு போது நினைக்கவில்லை மன்னா இந்த கோலத்தை பார்ப்பதற்கா இங்கு வந்தேன் என்ன செய்வது இறைவன் கொடுப்பதை யாரும் நிறுத்த விட முடியாது அவர் தடுக்க முடிவு செய்து விட்டால் யாரும் கொடுக்க முடியாது ஐயா ஆண்டு ஆண்டவன் நான் அரசாட்சி புரிந்து வந்தனான் சிம்மாசனத்தில் அமர்ந்து செங்கோல் பிடித்து அமர்ந்தவன் நான் பார்த்தீர்களா இந்த இடத்துல எப்படி நடந்து வந்து கொண்டு தெரியுமா ஆண்டு முடித்தவர்கள் ஆண்டு முடித்தவர்கள் ஆட்சிபடி போனவர்கள் நீட்டுப்படுத்தவர்கள் நெடுமூச்சு விட்டவர்கள் கூட விட்டு ஆடி போனா கூட்டமோ கூட வரும் கூக்குரலும் கேட்க வரும் எட்டு கால் அகண்டு வரும் இரண்டு காலில் இருக்கும் எட்டு கால் அகண்டு வரும் இரண்டு காலில் இருக்கும் நீண்ட கால் மனிதனுக்கோ பார்வையோ கிடையாது பார்வையே கிடையாது நீண்ட கால் மனிதனுக்கு பார்வையே கிடையாது பார்வையே கிடையாது கூட
கொடுத்தனர். இறைவன் நல்லபடி சோதிக்கின்றான், நிச்சயமாக கைவிட மாட்டான். ஆனா கெட்டபடி சோதிப்பான், நிச்சயமாக கைவிட்டு விடுவார். இறைவன் கொடுப்பதற்காக எத்தனை தண்டனை கொடுத்தாலும் கூட, எத்தனை சோதனை கொடுத்தாலும் கூட அது சத்திய சோதனை ஏற்றுக்கொள்ளும். இந்த இடத்திலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேதமில்லாத ஒரு இடம் எது தெரியுமா? உலகத்திலே நான் பெரியவன், நீ பெரியவன், நான் தான் உயர்ந்த ஜாதி, நான் தான் தாழ்ந்த ஜாதி என்று சொல்லி மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா கடைசியாக இறக்கின்ற பொழுது யாருக்கான நிலையான இடம் உண்டோ? இந்த மண்ணுதான். இந்த மண்ணெல்லாம் வாழ போறோம். மண்ணில எப்படி பிறந்து வருகணுமோ, எப்படி பூமியிலே முதல்ல மனிதனாக உருவாகி வருகிறோமோ, அதை கொண்டுதான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட்டு வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று இங்கே இறந்த முறை யாராலும் கூட காணே சமரசம் கொள்ளாவும் சமரசம் கொள்ளாவும் சமரசம் கொள்ளாவும் இடமே நம் நாளில் காணே சமரசம் கொள்ளாவும் சமரசம் கொள்ளாவும் இடமே ஆழ்ந்தவ கீழோரின்றும் பேதமில்லா எல்லோரும் சமரசம் புலாவும் இடமே எஜமான் வந்து கொண்டிருக்கிறார். மிக தண்டனைக்குரியவர். நாம் இருவர் வந்திருப்பதை பார்த்தால் நிச்சயமாக தண்டித்து விடலாம். அதற்காக நிச்சயமாக அவர் கண்ணை விழிக்காது சென்று விடுவோம். வாருங்கள் வாருங்கள், அப்படியே சென்று விடுவோம். வாருங்கள்.
விலைக்கு வாங்கினே விலைக்கு வாங்கினே நான் போய் புடட்டு வாங்க மாட்டேன் கோலக மாட்டேன் நாட்டு தென்னாட்டு இருந்தாலும் அதுக்கு 10,000 பொண்ணு கொடுத்து வாங்கியிருக்கேன். நான் மட்டும் வந்து என் மணி வந்திருக்கேன் செல்லத்தா சேர்ந்து 10,000 பொண்ணு கொடுத்து வாங்கி காசு ஈசானி பண்ணி அனுப்பியிருக்கேன். அம்மா வரணும்ல அதனால அவன் 3 முறை அழைக்க போற வந்து விட்டால் மையன் பொய்யா அப்படியா நான் கூப்பிட போற வரமாட்டாங்கிறான். என்ன மச்சான் நாளை ஏன் மச்சான் வந்தது வரணும் பறக்குறேன் மணி 5:45 ஆயிட்டு. ஆமா மச்சான் நீ ஈரக்கொலை எடுத்துக்காரில்லே நான் கழிச்சு கொண்டு வந்து மச்சான் பரவாயில்ல நம்ம விஷயத்தை முடிச்சுக்கோ. அவனை 3 முறை அழைக்க போற வந்து விட்டால் மையன் பையன் கூப்பிட மச்சான் ரெண்டாவது முறை போயிட்டு 3வது முறை கூப்பிட போறோம் வரமாட்டாங்கிறான். யார் தடுப்பது இல்லடா 56 தேசத்தை ஏக சக்கரவர்த்தி ஆண்டமே அவனோட ஆணவம் அகந்த மகுதை என்ன குறையவில்லடா. அப்படி இல்லைமா இது மயணம் மயணத்துக்கு தாங்கள் வரலாமா அதற்காகத்தான் தாங்கள் வர வேண்டாம் என்று கருதுகிறேன். சரி ஒன்றை பரவாயில்ல நான் வந்து வெகு நேரமா ஆகுது. சரி என் கையெல்லாம் வலிக்குது என்ன செய்ய வேண்டும்? என் காலை பிடிக்கணும் பிடிக்கிறேன் ஆச்சரியத்தை கொண்டாந்து போடா 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 போட்டா என்ன போல போட்டா இப்படி கொண்டாந்து போட்டேன் இங்க போடா தூக்கி தண்ணியில போடுறான் போட்டா வேட்டு விட்டுனா நீ வேட்டு விட்டு நாங்கள் என்ன சொன்னாலும் செய்வது என்னது காலை இப்படி போய்ப்பா முதல்ல நான் கோரி அவங்களை கொக்கவங்களை நிறத்தவங்களை நீரவங்களை சண்டாளவங்களை உடனே அதற்காக என்ன சொன்னாலும் செய்வதற்கு அவர்களுக்கு ஒன்றுமில்லையே இல்லடா கையில என்ன ஒன்றுமில்லையே முடியாத எப்படி சொல்ல முடியும்? தாங்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு மனம் வந்து வரவில்லை பேனா பூத்த கையை அடுத்தபடி சந்திக்கும் போது பார்க்கலாம். சரி பரவாயில்ல அங்கிட்டு போடா 56 தேசத்தை ஆண்டவன். ஆமா ஒரு ஆம்பளை கால பிடிச்சது பெரிய கடை இல்லை. ஆமா மச்சான் தன் தாய் தந்தவரை மாற்ற தாயாகும் தந்தையாகும் மதிக்க உள்ளவன் ஆளுநர் கடமை வாங்கி நீதியோட நெறியோட ஆடக்கூடிய உத்தம புருஷன். ஒரு சாதாரண மாற்றாம கொண்டாட்டி கால பிடினா பிடிப்பானா? ஆமா பிடிக்க மாட்டான் போய் நான் போறோம். ஆமா எல்லாருமே என் முன்னாடி கால பிடிச்ச முடியுமா முடியாத எனக்கு பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறீங்க. தாங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்வதற்கு இருக்கிறேன். நேரமாய் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறேன். அவர் வருவாரு அப்படியே அருகில் வந்து அக்கறை பால வீசுது வச்சான் புருஷன். அதனால தன் காலத்தை தவறை மாற்ற முடியும். காரியம் தந்தையாக வளைக்க உள்ளவன் இருந்த போதிலும் சாசனம் எழுதும் போது என்ன தெரிவித்தான்? சாசனம் எழுதும் போது உங்ககிட்ட என்ன தெரிவித்தான்? தாங்கள் என்ன வேலை சொன்னாலும் சரியாக செய்ய வேண்டும், தவறாக செய்து விடும் சொல்லி கட்டளை அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பணத்துக்கு கால்பணம் உணர்ந்து வாங்க வேண்டும். ஆமா கால்பணம் உணர்ந்து வாய்க்காசி வாங்க வேண்டும். சுடக்கூடாது, வழி போக்க சுடக்கூடாது. நானே இந்த மையான
தாங்கள் இறந்து கொண்டாலும் கால்புறம் முடிச்சு வைக்கரிசி வாங்காத தகவலுக்கு பார்த்தீங்க வழக்கு எனக்கு பணம் வாங்கிப்போ இங்க நமக்கெல்லாம் எஜமா எடுக்க முடிஞ்சிருக்காங்க கேள்றா யாரும் தருவதோ தெரியவில்லை தலைவர் ஐயா இருக்காங்க தலைவர் ஐயா இருக்காங்களா நாடகத்துல 3 நாள் நாடகம் நடத்துற பெருசு இல்ல இதான் உயிர் ஓட்ட மாடது சரி கொடுங்க தலைவரைக்க மறக்கீங்க நீங்க இறந்து வந்தாலும் நான் இங்குதான் இருப்பேன் இல்ல இல்ல கடமையை செய்ய வேண்டும் அல்லதான் எஜமான எந்த கட்டளை இங்கு பிணங்கள் வந்து கொண்டே இருக்கிறது தகரிக்க வேண்டும் வெளியிட்டு சொன்னார் இவன் வந்தவர் தண்டித்து விடுவார் நிச்சயமாக சென்று நான் காவலை கண்காணித்து இப்படி இந்த காட்சி மயானத்தில் வந்து ஒரு குறித்து கொலக்குடி கட்டையெல்லாம் பறிக்க வச்சிருக்கிறது அப்ப சிவனருளா இங்கு வந்தவர் யாரோடைய
குழந்தையை கொல்லி வைக்க வந்தேன் ஐயா. கண்ணியமில்லை, வேற ஒன்றும் இல்லை ஐயா. தலைக்குறமா கவனியமில்லை. குழந்தையை வளர்க்க என்பதற்காக கொல்லி வைக்க வந்ததற்கா என்னே வைப்பது தவறல்ல. இங்கே யாரு எரித்து விட்டாலும் நகர செய்தால் கூட ஐயா காப்பதம் வளர்த்து வாய்க்கரசு வாங்கித்தான் நகரிக்க வேண்டும். இந்த மயானத்தில் காவலாளி இருப்பார்கள் எனக்கு தெரிய வராது ஐயா. காட்படம் வளர்த்துண்டினால் எனக்கு என்னவென்றே தெரியாது ஐயா. இருந்திருந்தால் கொடுக்க மாட்டேனா? காவலில் போக தெரியாது அன்று, ஆனால் இன்று தந்து விட்டதல்லவா, இப்போது கொடுத்து விட்டால் நிச்சயமாக நானே தகனுக்கு அனுமதிப்பேன். இல்லை என்றால் சமத்தை தூக்கி சென்று விடுவேன். இல்லை ஐயா, இல்லாத ஒன்றை எப்படி ஐயா கொடுக்க முடியும்? யாரதை ஒரு பேரே சொல்லது, யாரதை ஒரு பேரே சொல்லது, இங்கு ஆதரவுடன் இங்கே குற்றத்தை யாரதை ஒரு பேரே சொல்லது, பாரதைய நந்தனத்தை குரலை மகளத்தாராய் தெய்வம் ஒன்று ஜெகஜாதி தெய்வம் ஒன்று ஜெகஜாதி போய்விடும் எனக்கொண்ட வீரமாகிய கொள்கை, போய்விடும் எனக்கொண்ட வீரமாகிய கொள்கை, பங்கேறு தனக்கு கேட்டையா பொறுப்பே சொல்லி சொல்லி மறிய செய்தி சொல்வதும் மல்ல வல்லவா ஐயா சாதி வேதம் மறிய செய்தி சொல்வதும் மல்ல செல்ல வல்லவா இது என்ன செய்வதைய கல்வன போல சொல்லுகிறேன். இது என்ன செய்வதைய கல்வன போல சொல். ஏதும் கதி இல்லாம பேதை இங்குவன், ஏதும் கதி இல்லாம பேதை இங்குவன். இது தவறி பேசாத 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 நீங்கள் 1000 முறை கேட்டாலும் என்னை எத்தனை முறை கேட்டால் இல்லாத ஒன்றை கொடுக்கணும் என்றால் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? எல்லாரையும் தர முடியாது. இல்லை ஐயா, நான் ஒரு அடிமை, நான் ஒரு அனாதை ஐயா. இல்லை ஐயா, என்னிடம் ஒன்றுமே இந்த பூமியில் பிறந்தவர்கள் ஐயா, இந்த பூமியில யார் யாரும் பிறக்கின்றார்களோ அத்தனை பேர் அனாதைதான். இருந்தாலும் நான் செய்கின்ற கடமையை சரிவர செய்ய வேண்டும். ஆமா, குழந்தை இறந்து கிடக்கின்றார், அதை விடுத்து விட்டு குழந்தை இறந்து விட்டால் ஐயா சொந்த மண்ணு முத்தார் ஒருவர் சென்று அவரத்தில் சென்று வழிபட்டு வந்து வாழ்க்கை கிடைக்க வேண்டும். யாரும் கதியற்றவள் ஐயா, நானான ஐயா கதியற்றவள், விதியற்றவள், நான் நாதியற்றவள் ஐயா. ஐயா உன்னை பார்த்தால் என் தாயாக தெரிகின்றார், என் தங்கையாக தெரிகின்றார். நான் கல் நஞ்சக்கிறது கிடையாது. என் எஜமானுக்கு சேர வேண்டிய கடமை
ஒரு பணத்தை தகடிக்க வேண்டும் என்று சொன்னால் கார்பணம் முளத்தொண்டு வாய்க்கரிசி வாங்கித்தான் தகடிக்க வேண்டும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எனக்காக ஒன்று சொல்கிறேன், கார்பணம் முளத்தொண்டு என் எஜமானுக்கு போய் சேர வேண்டும். ஆனால் வாய்க்கரிசி மட்டும் நான் வீடு உணவு வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு வேண்டாம், எனக்கு தர வேண்டிய பொருளை தந்துவிட வேண்டாம். கார்பணம் முளத்தொண்டு தந்துவிட்டால் இந்த குழந்தை கவனிக்கிறேன். ஐயா, என் உயிரை தவிர என்னிடம் ஒன்றிடுவே இல்லை. வேண்டென்றால் என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள். என் குழந்தையை தவிர அந்த கால்பட படத்துண்டு ஒன்று எனக்கு பெரிதான் ஐயா. இருந்தால் கொடுக்க மாட்டேனா? இல்லாத எனக்கு கொடுத்தால் நான் எப்படி ஐயா சொல்லுவதே சொல்லுங்கள். இல்லை 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 என்றாலே ஐயா, இல்லை ஐயா. நீர்மொழி சமத்தை தோக்கி எடுத்து செல்வாய் உதித்திட்ட கலிபா. இந்த ஆதி வந்த கட்சியிலா அங்க பதற தோட்டி காலம் உடைத்து விட்டா, அங்க பதற தோட்டி காலம் உடைத்து விட்டா பாலா. இந்த ஆதி வந்ததே தீலா தீலா தீலா. என் ஆசை மகளே, என் பண்புள்ள மகளே, என் பாசத்துக்குரிய மகளே, இந்த ஈசன், இந்த கொலைகள், இந்த காவலாளி உன்னை காலம் உடைத்து விட்டனடா என் மகனே. மகனை காலால் எட்டு வகுத்த வளர்ந்து தீயில விழுகின்ற புழுவை போல துடித்து துடிக்கின்றாலே ஒருவேளை யாராக இருக்கலாம். ஒருவேளை என் மனதை சந்திரமதி இருக்க முடியுமோ? இருக்கக்கூடாது. ஒருவேளை இவள் என் மனதை சந்திரமதி என்று சொன்னால் அதோடு இருந்து கிடக்கலாம். பாலகன் மகன் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒருவேளை அந்த முழுமையை சூழ்ச்சியாக இருந்தாலும் கிளம்புறதான். பெண்ணை ஐயா, உன்னை பார்த்தா எனக்கு விரக்கம் இருக்கிறது. எனக்கும் நான் இருக்கிறேன். இந்த குழந்தை வந்து நகரிக்கு புறப்பட்டு வந்து இருக்கிறாயே, இந்த குழந்தைக்கு உற்றார் உறவினர்கள் யாருமே இல்லை. உற்றார் உறவினர் யாருமே இல்லை ஐயா. சுற்றத்தார்கள் இல்லை, சொந்த மண்ணும் இல்லை ஐயா. பங்காளி பங்காளிகள் இல்லை ஐயா, யாருமே இல்லை. இருந்திருந்தால் நான் ஒரு பெண்ணாக பிறந்தவள். மயான வரைக்கும் நான் வரவேன். நான் மயானத்துக்கு வந்திருக்கிறேன் என்றால் என்னிடம் ஒன்றுமில்லை என்றுதானே அர்த்தம். என்னிடம் எதுவுமே இல்லை ஐயா. உற்றார் இல்லை, உறவினர்கள் இல்லை, இல்லையே, சொந்த பந்தம் யாரும் கிடையாது. இல்லை ஐயா. அப்படியான இந்த குழந்தைக்கு ஒரு தகப்பனும் பெண்ணே, இந்த குழந்தைக்கு தகப்பன் இருக்கின்றாரா? ஐயா, தகப்பன், அந்த குழந்தைக்கு தகப்பன் இருக்கிறார் ஐயா. என் கணவர் என்னிடம் இருக்கிறார் ஐயா. என் கணவர் இருக்கிறார், ஆனால் என் அருகாமையில் இல்லை ஐயா. சற்று தூரமாக இருக்கிறார். இருந்தும் இல்லாதவள் ஐயா. அவர் எங்கிருக்கிறாரோ, எப்படி இருக்கின்றாரோ எனக்கு தெரியவில்லை ஐயா. இந்த கொடுமை இது ஐயா. இந்த குழந்தைக்கு தந்தை என்னுடைய கணவர் இருக்கின்றார், ஆனால் தற்சமயம் இடத்தில் இல்லை. என்னுடைய பின் கூறுகின்றாரே, ஐயா, தந்தை இருக்கின்றாரா? இருக்கின்றார். உன் கணவர் இருக்கின்றாரா? என்ன சோதனை! நான் இருக்கின்றேன், என் மனையால் இங்கு இல்லை. அந்த பெண் இருக்கின்றார்.
உடைய கணவன் இல்லை என்ன ஒற்றுமை பார்த்தாயா? சரி, கணவன் இல்லாவிட்டால் என்ன? ஐயா, நாம் கடமையை சரிவர செய்ய வேண்டும். ஐயா, என்ன ஐயா, கணவன் இல்லாவிட்டால் எங்கோ இருந்தால் எனக்கு என்ன? நான் கடமையை செய்ய வேண்டும், கடமையை செய்ய வேண்டும். அப்படியானால் இந்த கணவன் கட்டிய ஒரு மாங்கனி உன் கழுத்திலேயே தொங்கப்பட வேண்டுமே இருக்கிறதா ஐயா, இல்லையா என்பதை கவனித்து பார்க்கலாம். என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. அடுத்த பிள்ளை தாயாக தங்கையாக மதிக்கப்பட்டனா என் கடமை செய்வதற்காக, என்னுடைய கடமை செய்வதற்காக இந்த பெண்ணோட கழுத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யத்தை பார்த்து விட்டால் எஜமானுக்கு சேர்மட்டை கடமை செய்து விடலாம் என்பதற்காக பார்க்கிறேன். என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. சண்டாளி, சண்டாளி, ஐயா, சண்டாளி, ஐயா, இப்பப்பட்ட தாலியை கணவன் கட்டக்கூடிய தாலியை களத்தில் இருந்து கொண்டு இல்லை இல்லை என்று சொல்லவிடாது. கதைகளை சொன்னதில்லை, வகையுமில்லை, கதைகளை சொன்னதில்லை, கெட்டிட வகையும் இல்லை, அது இல்லை என்று உரைத்த கோவில் மனிதனில் இந்த தாலியை வைத்து விட்டாலே இந்த உலகத்தை உழைக்க வாங்கிவிடுதான். அந்த தாலி வைத்துக் கொண்டு இல்லை இல்லை சொல்ல சந்திராது. கண்டு மகிழ் தானே நான் நீதியை காக்க மறந்து விட்டனா? நான் நிலைச்சாரி மாறிவிட்டாங்க. நான் என்ன பாவம் செய்தேன்? நான் என்ன பாவம் செய்தேன்? அம்மா, தேவர் மூவர் காண முடியாத என் தாலி, 48 கோடி ரிசவாதிகள் காண முடியாத என் தாலி, இந்த ஈசன், இந்த உலகன், இந்த வெட்டிய, இந்த போட்டி பார்த்து விட்டானே ஐயா. தாலி பார்த்து விடுவதற்காக துடித்து அழுது பழமகின்றாயே, நாளைய பார்த்திருந்தார்கள் துடித்து அழுகின்றாரே. ஒருவர் என் மனைவி, என் மனைவியா, என் மனைவியா, இதோ என்ன எடுக்கின்றாரே ஆயுதம் என் என்ன சோதனை இது? என்ன சோதனை இது? என்ன சோதனை இது? பெண்ணே அழுகின்றாயே ஐயா, மங்கையே மங்கையே உனை மணந்த கணவன் அல்லாது மற்றவருக்கு தோன்றாத மாங்கல்யத்தை மங்கையே உனை மணந்த கணவன் அல்லாது மற்றவருக்கு தோன்றாத மாங்கல்யத்தை இந்த பிணம் சுடவோ தெரிந்து கொண்டு தேர்தலுக்கு போகின்ற பெண்ணே 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 கணவனது பெயர்தான் என்று உன் கணவனது பெயர்தான் என்று இந்த இறந்து கிடக்கின்ற பாலகன் பெயர்தான் என்ன அம்மா எனக்கு சாற்றுவாயம்மா. ஐயா, உன்னை தொட்டு தாலி கட்டி கணவனியா இதோ இறந்து கிடக்கும் நான் அந்த பச்சின பாலகன் யாரன்று யாரன்று சொல்றாயா? ஐயா, சொல்கிறேன் ஐயா, என் கதையை சொல்கிறேன் ஐயா, நான் யாரென்று சொல்லுகிறேன் ஐயா. என் கதையை கேட்டு விட்டாலும் என் குழந்தை எடுத்து தகனம் செய்வீங்க என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் ஐயா. ஐயா, நான் யார் என்றால் கண்ணோசி நாட்டில் மதுதேவனுக்கு மகனாக பிறந்து அயோத்தி முருகனை மணந்து என் கணவர் பேரோ சந்திரன், என் பேரோ சந்திரவதி, இரண்டு கிடக்கும் குழந்தைகள் தேவதா
ஈஸ்வர வைத்தனா என்ன மனது கட்ட முடியா என் மகள் வைத்தனா அப்பா என்னை விட்டு வந்து செல்ல மாட்டேன் அப்பா என் பெற்ற மகளே இந்த குவளையும் தாண்டினாலும் காணிலில் நின்ற பாம்பு காரிலில் நின்ற பாம்பு கடித்துமே இறக்கலானாய் மகனே 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 நான் பெற்றெடுத்த செல்வமே என்னை விட்டு வெட்டிய புதியவா செல்வதற்கு மனம் வந்தது. இனி இனி என்னை யாரோட அப்பா என்ன அழைக்க போகின்றார்கள்? என் பெற்ற மகனே, என் பெற்ற மகனே, என்னை விட்டு சென்று விட்டாயே. நான் இறந்த பிறகு எனக்கு கொள்ளி வைப்பாய் என்று எண்ணி இருந்தன தவிர, ஆனால் உனக்கு கொள்ளி வைக்க அதுக்கு என்னை வைத்து விட்டாயே. என் பெற்ற மகனே, என் பெற்ற மகனே. அது என் குழந்தை ஐயா, அது என் குழந்தை எடுத்துக்கொண்டு மகனே மகன் என்று அழுகிறீர்கள். நீங்கள் யார்? நீங்கள் யார் ஐயா? உங்களுக்கு என் குழந்தைக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? நீங்கள் யார் ஐயா? நீங்கள் யார்? அது 40 மாசம் சுமந்து பெற்ற என் குழந்தை ஐயா. ஐயா நீங்கள் யார் ஐயா? நீங்கள் யார்? என் குழந்தையை தூக்கி கொண்டு மகனே மகனே என்று அழுகிறீர்களே ஐயா. நீங்கள் யார் ஐயா? நீங்கள் யார்? நீங்கள் யாரு? என்னையா யாருன்னு கேட்கின்றார்? நீங்கள் யார்? என்னையா யாருன்னு கேட்கின்றார்? என்ன தெரியவில்லையா? என்ன தெரியவில்லையா? என்ன பாவமா என்ன தெரியவில்லையா? தெரியல. யாம் தொட்டு தாலி கட்டிய யாம் தொட்டு தாலி கட்டிய மனைவி என்ன தெரியவில்லை என்கிறாரு. இப்படி ஒரு நிலை கணவராக இருக்கிறார். கோயாத அச்சியை பார்த்து நான் தூங்கி கொண்டு வந்த தேவையே படி சொல்ல தேவையே நல்லா வருகின்ற கூடிய அவங்க செம்பியே கண்ணே 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 ஐயா.
ஒரு நிலை வந்தது? உங்களுக்கு ஏன் சுவாமி இப்படி ஒரு நிலை? உங்களை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஆகிவிட்டது? உனக்கு மட்டும் சாமி, நம் குழந்தை தானே, இருவரும் சேர்ந்து குழந்தை இருந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. தகனம் செய்யலாமே. வாங்க சுவாமி, வாங்க சுவாமி, தகனம் செய்வோம். நீ பேசுகிற உண்மை தானே? நான் பட்டக்கரை அடைப்பதற்காக உன்னையே விலை கூறி எண்ணி விட்டு சொல்ல நீ சுவாமி கடமைக்காக வேண்டி செய்திருந்தாயே, தண்ணி விட்டாயே, மறுபடியும் நமது பிள்ளை என்று சொல்லிக் கொண்டு இந்த குழந்தையை நகரிக்க வைத்தார். இத்தனை நாள் கொண்ட சத்தியம் வீணாகி விடாமல் இல்லை சார், நம் குழந்தை இருந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டது ஐயா. நம் குழந்தை கவனம் செய்ய வேண்டுமே. நாடாள பிறந்த மகன், நாட்டு யாழ பிறந்த மகன், பாம்பு கிரையாக தானே காலம் எடுத்து கொண்டிருக்கிறதுமா ஒன்று சொல்றேன். குழந்தை இறந்து விட்டான். இறந்து தகனிப்பதற்காக என்னை அடிமை கொண்டு வேதத்தில் சென்று காப்பன் முழுத்து வாய்க்கரிசி வாங்கி வா, பிறகு தகனிப்பு. கொடுக்க மாட்டார்கள் சுவாமி, அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். காலகத்துக்கு குழந்தை போகும்போது பசியோடு போனா ஒருபடி அன்னம் கேட்டேன், கொடுக்க மாட்டேன். அவர்கள் கொடுக்க மாட்டார்கள் சாமி. நம்ம புள்ள பசியோடு செத்து போயிட்டானையா, பசியோடு நம் மகன் இறந்து விட்டு என்பதற்காக காப்பல் கொடுத்து கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டார்கள். தேவி கொடுக்க மாட்டார்கள். உனக்கு நினைவதற்கிறதா? நம் மகன் பிறந்தால் விடவில்லை ஐயா, வந்தவர்களுக்கு வெள்ளி என்று சொல்லாத அள்ளி எள்ளி கரத்திலே வழங்கினாயே. அப்படிப்பட்ட குழந்தை இறந்து விட்டார் என்பதற்காக தகனிப்பதற்கு வாய்க்கரிசி கிடைக்காத தேவி சுவாமி உங்கே சொல்ல கேட்காயா? சொல்லுங்கள் சுவாமி. இந்த உலகத்திலே எல்லாத்தையும் முடித்து விட்டோம், எல்லாத்தையும் முடித்து விட்டோம். சத்தியம் 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 என்ற ஒரே வார்த்தைக்காக கட்டுப்பட்டு மகன் இழந்து விட்டோம். நீ பிறந்து விட்டு நானும் அயனகாக்கு நடுவேட்டை படித்து விட்டேன். ஒன்று இதுவரை காத்த சத்தியம் வீணாகிவிடக்கூடாது என்பதற்காக, வீணாகி போய்விடக்கூடாது என்பதற்காக சுவாமி எல்லா காரியங்களும் செய்து முடித்து விட்டோம். ஆனா எஞ்சிருப்பது ஒரே ஒரு காரியம். நாடாள பிறந்த மகன் 56 தேசத்தை கட்டி அரசாட்சி கொடுத்த வந்தையும் இறந்து கிடக்கின்றார். அவனை தகனிப்பதற்காக பொன் கிடையாது என்று சொல்லி இந்த காசி மாநகர் வீதியிடம் சென்று நாடாள பிறந்த மகன் நிறுவட்டான் என்று சொல்லி தெரிந்ததாக வீதி வீதியாக தெரிந்ததாக பிச்சையாடி எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையில் பிச்சை உண்டுதான் சுவாமி, மிச்சம் அதை எடுத்து வருகிறேன். குழந்தையை பத்திரமாக பார்த்து செல்லுங்கள் சுவாமி. இங்க சந்திரமதி அவர்கள் தங்களுடைய குழந்தைய கொல்லி வைக்க வழி இல்லாம செடி இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. உங்களால முடிஞ்சது ஏதோ ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கொண்டாந்து கொடுங்க. காட்சிக்கு போற புண்ணியம் கொண்டாந்து எல்லாம் முன்னாடி இந்த 3 நாள் நாடக பார்த்தது பெருதில்ல. பட்டாவசி மண்டபம் சேஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாட்சி பெண்கள் முந்தானியில வாங்கி போகணும். எல்லாம் முன்னாடி வாங்க. Oh,
சரியா இருப்பாங்க. ஆதிராஜ வீட்டுல போய் கல்யாணத்துக்கு வந்து ஆதிராஜ வீட்டு குழந்தை கணவனை கழுத்துல வச்சு கொண்டுட்டு அந்த இருந்த பகுதியை போட்டு கொண்டு வந்த பொம்பளை சாதாரண அண்ணா அங்கேயும் பார்த்த கொண்டாடுறாங்க. நான் ஒன்றும் செய்யவில்லையா? பொங்கல் தீபாவளி வருஷம் பண்ணி நீ நினைச்சிட்டு கோவில் எனக்கு வந்தாண்டு 2 லட்சம் யாருக்கும் வாங்கலாம். ஓசிப்பு வாழைப்பழம் மூத்த முறை பார்க்கறதுக்கு இல்லையா பார்த்து கண்டு கொள்கிறீங்க. என்னை மீறி வந்து விட்டு என்னை இறந்து கேட்கிறார். சாதாரண பொண்ணு நீ யாரு? அந்த பொண்ணு சாதாரண ஜகன் இல்லை. நீயா? என்ன கேட்கறது நீ யாரு? நான் கேட்பேன், அப்பா நான் கேட்பான். அப்ப நான் உன்னை கேட்காம உங்க சித்த மேல கேட்கல. எஜமான் இட்ட கட்டளை சரிவர செய்வது. எஜமான் இடையில நீர் உள்ள இடையில நீர் இல்லைங்க. நீங்க யாருங்க? நான் ஒரு மன்னன். மண்ணை காவல் காவகாரத்துக்கு மத்தமுடா. நான் வேலைக்காரன். வேலைக்காரன் எடுத்துக்கிறப்ப அப்ப சாமானுக்கு போறாரு. எஜமான் தானே, அதை நான் சொல்றேன். சாதாரண பொம்பளை இருக்கீங்க. ராஜராஜ வீட்டுல கல்யாணம் போது பணம் வாங்கி போட்ட பொம்பளை. காசிராசமான கழுத்து நிறுத்தி கொண்டு விட்டார். ஆமாங்க, வசந்தமா யாராலும் சரி தப்பு செய்தவர்களை தண்டித்து ஆக வேண்டும். ஆமா, ஒரு தாய் 3 நாள் சுமந்திருக்கின்ற பெற்ற பிள்ளையை எவ்வளவு சொல்லுவானா? ராஜராஜ வீட்டுக்கு பிறந்த கணவன் யாராக மன்னன் எம்பிள்ளை இருந்தாலும் அடுத்த பிள்ளை பிள்ளை என்பது ஒன்றுதானே. உள்ளே கொண்டு பகுச்சப்படி கொண்டு வந்தாங்க. நான் கேட்கிறேன், நீங்க பாத்தீங்களா? இல்ல சொன்னே பத்தி ஆசைப்பட்ட காரணம் அதே ஒரு கண்ணால் காண்பது போய் காதாரை கேட்பது போய் தீரபதி இருப்பது போய் சொன்னார்கள். கண்டவன் பேச்சு கேட்கக்கூடாது, கண்டவன் பேச்சு மட்டும் கேட்கணும். கண்டவன் பேசுவாங்க, அது தவறு. நேர்ல சென்று கண்டவன் யாரோ அதை பார்த்துதான் நீயே தெரிஞ்சுப்பேன். அப்படி ஆமா, உன்னோட எஜமான் வீர பார்த்து ரத்த கடையோட பதிச்சிருக்கிறது. அப்படி வெட்டு ஒன்னா இருக்கணும், துண்டு 2ஆ விழுவணும். வெட்டு 1 துண்டு 2. வெட்டு வெட்டு வெட்டுங்க என்ன இல்ல இந்த பொண்ணு இதுதானே சொன்னீர்கள். வெட்டு 1 துண்டு 2ஆக யாரு என்று கேட்க வேண்டாம், சொல்ல வேண்டாமா? இந்த புந்தி முத்து கல்யாணம் பண்ணாச்சு லாபத்துலேயே 6 புள்ள இருக்கு. 6 புள்ள இருக்கு. 2 பொண்டாட்டி ஒரு பொண்ணு. எழுந்து குறை சொல்ல ஒரு புறம் முன்னாடி இருக்கு. காசிராச மகன் கணக்கு வெந்தனை கழுத்து நிறுத்தி கொண்ட அதற்காக வெட்ட சொல்லி உத்தரவு. சுவாமி, இல்லை சுவாமி, காசி மாநகரத்தில் தெரு தெருவாக பிச்சை எடுத்து வந்தேன் சுவாமி. காலில் வந்து குழந்தை மட்டும் நம் குழந்தையா இருக்குமோ என்ன மட்டும் தூக்கி வைத்து அழுது கொண்டு இருக்கும் நேரத்தில் காவலாளிகள் வந்து கொலைகள் அடித்து கலைத்து வந்து விட்டார்கள் சுவாமி. நான் தவறு செய்யலை ஐயா, என்னை நம்புங்கள் சுவாமி. தேவி, நீ எந்த தவறு செய்திருக்க மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஒரு ஈரமுக்கு கூட ரோகம் வைக்காத நீ ஏன் அப்படிப்பட்ட கொலை செய்திருப்பான்? இல்லை சுவாமி. என்ன செய்வது? இறைவன் கடைசியாக கட்டிய கண்ணந்தையான உள்ளது இதை மாற்றி வைப்பதற்கு யாரும் முடியும்? கடமை மாவாயில் நடத்தி கொண்டிருக்கிறது. தடுப்பி தவற நிஜமானிட்ட கட்டளை கடைசியாக நீ இருக்க போகிறாயம்மா. உன் இஷ்டத்தை உன் குலதெய்வத்தை வணங்கிக் கொள் மகளே, வணங்கிக் கொள். ஆகட்டும் சுவாமி, என்னை உங்கள் கையால் நான் வெட்டு பகுவதற்கு நான் கொடுத்து வைக்க வேண்டும் சுவாமி. என்னை வெட்டுங்கள் சுவாமி, என்னை வெட்டுங்கள் ஐயா, வெட்டுங்கள் சுவாமி. உன்னை போய் நான் கொண்டு விட கட்டிய மனைவியை இத்த பாவினா, கட்டிய மனைவி இத்த பாவினா. ஆனா கடைசியாக உன்னை கொள்வதற்கு நீ ஆக்கி வைத்து விட்டானேமா. வெட்டுங்கள் ஐயா, நான் பூவோடு கொட்டோடு போய் சேருகிறேன் ஐயா, வெட்டுங்கள் சுவாமி. என் குழந்தை இறந்து கிடக்கின்றான். அவன் தகனிக்கும் போது பெற்ற தாய்க்கு இருக்கின்றான், நானும் இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இதை காத்தால் உன்னை வெட்ட போகிறேன்.
இருக்கிறேன். இந்த சண்டை பாவி, இந்த சண்டால பாவினா இறக்கும் போது என்னை தகனிப்பார் யாருமே இல்லையம்மா. கலங்காதிகள் சுவாமி, கலங்காதிகள் சுவாமி, உங்களுக்கு அந்த இறைவன் இருந்தார். அந்த இறைவன் இருக்கிறார். அதிவண்ணக்கிளியே இங்கு தனியே என்னை போக சம்மதமோ விட்டு விட்டு போக சம்மதமோ பாட்டி வண்ணக்கிளியே இங்கு தனியே எனக்கு வந்த நிலை இந்த உலகத்தை யாரை கொண்டு விடக்கூடாது. யாருக்கு வந்து விடக்கூடாது. நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? கடமை மாவரை நிறுத்திக் கொண்டிருக்கிறது. சொல்றாக வேண்டும். அமர்வா அமர்வா நீதியை காக்க வேண்டும். நம்ம சத்தியம் நினைக்க வேண்டும் சுவாமி. பழக்காரிகள் சுவாமி, என்னை வெற்றிகளையும் என்னை வெற்றிகள் சுவாமி. கட்டிய கருணையால் இறக்கப் போகின்றாய். கட்டிய கருணை கருத்தினால் இறக்கப் போகின்றாயே. கடைசிகளும் கடைசிகளும் மனைவியை கட்ட மனைவியை கட்ட மனைவியை கட்ட
செல்கின்ற போது உன் கழுத்தலை மாறி வந்து விடுகிறது அம்மா. கட்டிய கணவன் வாழ வைக்காது உன்னுடைய கலத்தான் கொள்ளுகிறானே என்று எண்ணினாய் அம்மா. பிறகு சென்று நிறுத்தால் தாங்களே எனக்கு கணவராகும், எனது கருத்தில் குழந்தைக்கு மகனாகவும் குலக்கணவரே நம்மளுக்கு சொல்வாகவும் அந்த பாவி மனதில் ஏற்றினேன் ஐயா. நினைக்கிறேன் எனக்கு இந்த போது கூட அடுத்த ஜென்மம் இருந்தால் எனக்கு நீ மனிதனாகவும் உனக்கு நான் கணவனாகவும் சேவா பட்ட துன்பம் பட்ட கஷ்டங்கள் போதாதா மீண்டும் மறுபடியும் உண்மத்தை அனுபவிக்க வேண்டும் மகனே. சோபியன் உயிரை உங்களோட சோபியன் காலமிச்சு ஏழை ஜென்மம் இந்த பட்டு பத்திரி சந்திரமதி கட்டிக்கிறார் வேண்டாம் மண்டலத்தை கெட்டி பெற்ற மணிமேகலாய் ஹரிச்சந்திரா, சத்தியம் என்ற சொல்லுக்கு உயிரிட்டுவதற்காகவும் உனது புகழதை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காகவே தேவர்கள் மூவர்கள் யாவரும் சேர்ந்த ஆடிய நாடகம் தானே. 33 கோடி தேவர்கள் பொய் உரைத்தேன். யார் கூட தென்கரையோட சேத்திரத்தில் மாறுகின்றதற்காக ஒரு முறை பொய் உரைத்தேன். ஆனால் இன்று இறுதி வரை உறுதியாக இந்த சத்தியத்தை காத்திருக்கிறார். வாழ்வோம் சத்தியம். ஹரிச்சந்திரா, நாடு நகரம் எல்லாம் நடந்தாய், மனைவியை பிரித்தாய். மணிமைந்தர் பிரிந்து தன்னன் தன்மை சமைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் எனது தேவியாகிய உமா மகேஸ்வரி சொன்னார், சுவாமி, நம்முடைய மகன் தன்னன் தன்மை சமைத்துக் கொண்டிருக்கிறார். அவனுடைய அஷ்ட லட்சுமிகளும் அவனை விட்டு விலகி இருக்கிறது. நிராயுதமான நிற்கின்ற மகனை காப்பாற்ற வேண்டும். கஷ்டத்தில் ஹரிச்சந்திரன் நாவினால் ஒரு பொய் வந்து விட்டதுனால இந்த உலகம் அழிந்து போகும். ஆகவே எல்லாம் இருந்தாலும் தைரிய லட்சியம் மட்டும் இருக்க அனுமதிக்க என்று சொன்னார். பயணத்தை தனித்திருந்த நேரத்தில் தைரிய லட்சியம் முன்னோடி இருக்க அனுமதித்தோம். அதனால்தான் நாடு நகர இழந்து சென்றாய், மனைவியை பிரிந்து தைரியமாக சென்றாய். கடைசி தருணத்தில் மனைவியும் தைரியம் தைரியமாக வாழ என்று நோக்கி ஆகவே நீ இழந்த அனைத்தை விட்டு தருகிறோம். கனகபத்திரம் விட்டு தருகிறோம். மைந்தன் தேவதாசனை விட்டு தருகிறோம். தேவதாசா, என்ன பையன் பட்ட கஷ்டங்கள் போதாதா, பட்ட இன்பம் போதாதா, துன்பம் போதாதா, மறுபடியும் நாட்டை கொடுத்து மறுபடியும் சோதிக்கின்றதா, கொடுத்ததை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தாங்கள் யாருக்கு வேணும் கொண்டு அது எனக்கு சாமர்த்தித்துக் கொள்கிறேன். 56 தேசத்து அரசியல் யாரை கொண்டாலும் கொடுக்கலாம், யாருக்கு வேணும் கொடுக்கலாம். அப்படியான 56 தேசத்து அரசியல் நீர் ஒருவன் தானே உழைக்க தந்தோம். தேவசித்தம் ஏற்றுக்கொள்வோம். கண்ணைக்கு கொண்டு மரியாதைக்குரிய கிராமத்தில் உள்ள மரியாதைக்குரிய நாட்டமைப்பவர்களும் கிராம முக்கியஸ்தர்களும் இளைஞர்களின் அன்பு நண்பர்கள்லாம் நல்ல நேரத்தில் வந்து பட்டாளம் செஞ்சு வைக்க மாதிரி அன்பு கேட்டுக் கொடுக்கணும்.
மரியாதைக்குரிய கிராம